இன்னைக்கு நம்ம ஹோண்டா கம்பெனியோட தயாரிப்பில் வெளியாகிருக்கிற யூனிகார்ன் 160 வண்டியோட ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட லுக்கை பற்றி சொல்லணும்னா, ஒவ்வொரு வருஷமும் கம்பெனிக்காரங்க வண்டி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் உட்காந்து மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து சந்தோஷமாக டிசைன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போவாங்க. நம்மளும் அதே சந்தோஷத்தோடு போய் ஷோரூமில் பார்த்தோம்னா அதே டிசைன் அப்படியே இருக்கும். அதை என்னங்கடா டிசைனில் எதுவுமே மாற்றலன்னு கேட்டோம்னா, நாங்கள் தான் அலாய் வீல் மாற்றிட்டோம்ல, நாங்கள் தான் மோனோ சஸ்பென்ஷன் மாற்றிட்டோம்ல, நாங்கள் தான் ஏபிஎஸ் மாற்றிட்டோம்ல, எல்இடி மாற்றிட்டோம்லன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் நாம்ஸில் வருதுடா, நீங்கள் என்ன மாற்றினீங்கன்னு கேட்டால் நாங்கள் பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு நம்மகிட்டே சொல்கிறாங்க. அதனால அந்த பாரம்பரியத்தை கடைபிடிச்சிக்கிட்டு 2005 எப்படி ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த 2026 டிசைனில் எந்த மாற்றமும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த வண்டி ஒரு ஹையர் சிசி ஃபேமிலி கம்யூட்டர் பைக் அப்படின்றத கஸ்டமர் தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ இல்லையோ, கம்பெனிக்காரன் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கான். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த ஃபேமிலியோடலாம் போயிட்டு இருக்கப்ப வேமா போனோம்னு வைங்க, பின்னாடி உட்காந்துருக்க லேடிஸ்லாம் வேமா போகாத மெதுவாக போன அதட்டுவாங்க. அதே மாதிரி இந்த வண்டியில் நீங்கள் 80-90 போக ட்ரை பண்ணீங்கன்னா வண்டியோட வைப்ரேஷனை மெதுவாக போ அப்படின்னு உங்களை அலர்ட் பண்ணோம். அதனால நீங்கள் ஸ்லோவாக தான் போவீங்க. என்னடா அது கொடுமையாக போச்சு அப்படின்னு ஃபேமிலியெலாம் வீட்டில் இறக்கி விட்டு இந்த நைட் நேரத்துலலாம் சரி ஜாலியாக போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோம்னு போனீங்கனாலும் அங்கேயே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்னன்னா, எல்இடியோட வெளிச்சத்தை குறைச்சி வச்சிருக்காங்க. இப்போ வெளிச்சம் பார்த்தலாம் நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் ஊத்து பார்த்து ஒரு மாதிரி ஓட்டிட்டு போமா. அதனால எல்இடியோட வெளிச்சத்தை குறைச்சி வண்டியோட வேகத்தை குறைக்கலாம் அப்படின்ற ஒரு நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம R&D டீமை பாராட்டி ஆகணும். இந்த வண்டியோட சஸ்பென்ஷனை பற்றி சொல்லணும்னா, மற்றவங்கள மாதிரி டூயல் சஸ்பென்ஷன் கொடுத்தா ஹார்டாக இருக்குன்னு சொல்லி மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் கஸ்டமர் இந்த மோனோ சஸ்பென்ஷன் ஹார்டாக தான் இருக்குன்னு சொல்லி வந்தாங்கன்னா, இதில் சாஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ஹார்டாக வந்த கஸ்டமரே சாஃப்டாக பேசி அனுப்பி விட்றாங்க. என்னதான் சஸ்பென்ஷனில் சாஃப்ட் ஆப்ஷன் இருந்தாலும் சஸ்பென்ஷன் ஹார்டாக தான் இருக்குது. அப்புறம் இந்த வண்டியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த நம்ம வீட்டிலலாம் 2 சின்ன பசங்க இருந்தாங்கன்னா, எவனா ஒருத்தனுக்கு மட்டும் தின்பண்டம்லாம் வாங்கி கொடுத்துட்டு இன்னொருத்தனை கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வாடான்னு சொன்னோம்னு வைங்களே, அவனுக்கு தானே வாங்கி கொடுத்தீங்க, அவனை போக சொல்லுங்க அப்படின்னு சண்டை விடுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் வந்து ஏபிஎஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரியரில் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரம் பிரேக் அதனால என்ன காண்டில் இருக்கோ தெரியல, ஃப்ரண்ட்டை விட ரியரில் பிரேக் வந்து மந்துன்னு தான் பிடிக்குது. அதனால பிரேக்கில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம்னு தான் சொல்லலாம். என்னதான் இந்த வண்டியை பற்றி பேசினாலும் இந்த வண்டி இன்ஜினோட ரிலையபிலிட்டியும் ஸ்மூத்னஸும் அட்டகாசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்டில் கன்ஃபார்மாக 50க்கு மேலே மைலேஜ் தரக்கூடிய வண்டி இல்லை, இதுவும் ஒன்று. இந்த வண்டியோட சர்வீஸை பற்றி பார்த்தோம்னா, இந்த வண்டிக்கு மாதம் செலவு பண்ணக்கூடிய சர்வீஸ் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. குறிப்பாக இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணுறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கம்மி. அதனால் நம்ம தான் விவரமாக நல்ல இடமா பார்த்து கொடுத்து சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா வண்டி நல்லாவே இருக்கும். மொத்தத்தில் இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா, மாப்பிள்ளை நல்லா வருதேன், அப்பப்போ கெஞ்சா அடிப்பார், கஞ்சா இல்லை கெஞ்சா. கொஞ்சம் லிட்டில் பிஸியா இருக்கேன்.